வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழில், வேலை, இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் டக்குன்னு முதல் 2 வாரத்தில் கிடைக்கிறது. டிராவலிங், திடீர் சில திருப்பங்கள் நடந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் அற்புதமாக உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி அமைப்புகள் தான் அடுத்த 3rd and 4th வீக் இருக்குது. அதே சமயத்தில் புதன் 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது மாணவர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, கான்சன்ட்ரேஷன், எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து புதன் வந்து கெடாமல் நட்பு வீட்டில் இருக்கிறனால நல்லா இருக்குது. ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மாணவ செல்வங்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போய், சூரியன் 7ஆம் இடத்துக்கு போய், சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் சில பிணைப்புகள், பார்ட்னர்ஷிப்பில் சில கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் 2nd and 3rd and 4th வீக், செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிசம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சில பண வரவுகள், திடீர் சில திருப்பங்கள், பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறது, வெளிநாடு போகிறது, அது மாதிரி விஷயங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி இருக்கும். அடுத்த 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பு,